சிலம்பத்தாணியில விஷம் இருக்குன்னு சொன்னீங்க. அவன் நெத்தியில குத்துச்சு, ஆனா அவன் சாகவே இல்ல. எப்படி எப்படி இப்படி ஆச்சு? எல்லாம் சொதப்பிருச்சு. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்குமா? எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோம். நிஜமா எனக்கு புரியல கவி. இத சொல்றது ரொம்ப ஈஸி கௌதம். இனிமே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா சொல்லுங்க? என்ன அந்த கூட்டு களவாணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா? நீயா? ஏன் நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கலையா? ஏய், என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். சிலம்பத்தை வச்சு உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு வேலை பண்ணிருக்கீங்கல்ல? ஏய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. நான் சொல்றது கற்பனையா இல்ல உண்மையான்னு இதோ போன்ல உங்க கூட பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாரே. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. என்ன மயக்கமாக்கி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போட்டு வந்தது எல்லாம் சொல்லிருப்பாரே. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல? அத நான் சொல்றேன். போன்ல இருக்காரே, அவரும் நல்லா கேட்டுக்கிட்டோம். மயக்கமா இருந்த என்ன காப்பாத்தினது யார் தெரியுமா? இந்து அக்கா. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அந்த சிலம்ப கம்பல நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. 2வது சுற்று இடைவேளையில அந்த சிலம்பத்தை அவங்க 2 பேர் கையிலயும் குடுக்கறதுக்கு முன்னால செக் பண்ணி பார்த்தேன். அப்போ உங்களோட சதி எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த விஷ ஆணி போட்ட சிலம்பம் திரும்ப அவங்க கைக்கு வராம நான் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஏய், இருங்க இருங்க, கத்தாதீங்க. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல, முழுசா கேட்டுக்கோங்க. சரி, இன்னும் என்னென்ன கதை வச்சிருக்க சொல்லு சொல்லு, நான் கேக்குறேன். சொல்றேன் கேளுங்க. அம்பிகா அம்மா மகன் இருக்காருல்ல, அவர்கிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன பேச்சு மூச்செல்லாம் நின்னு போச்சா? இருங்க, பயப்படாதீங்க. நடந்த விஷயத்தை தான் சொன்னேன். ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு இன்னும் நான் சொல்லல. உங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்க ஒரு எல்லைக்கு மேல போனீங்கன்னா நான் சொல்றதுக்கு தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏய், ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ஒழுங்கா திருந்திக்கோங்க. நீங்களா திருந்திட்டா உங்களுக்கு நல்லது, இல்லன்னு வைங்க உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏண்டா இவ்வளவு நடந்திருக்கு, ஏதாவது பிரச்சனைனா என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா? அண்ணா, என்கிட்டயும் மறைக்கிறியா? கண்டிப்பா அவ இந்த திருவிழால தான் இருப்பா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவளை தூக்கி ஆகணும்டா. நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். திருவிழாக்கு ஒழுங்கா என் கூடவே வந்திருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. அண்ணா, அவன் இங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதுண்ணே. சரி, பரவாயில்ல விடு. நீ ஒன்று பண்ணு, கருணாவை கூட்டிட்டு திருவிழா பூரா ஒரு இடம் விடாம தேடு. கண்ணில் பட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. கையோட அவளை தூக்கணும், விட்டுறக்கூடாது. புரியுதா? டேய் அண்ணா, ஃபோன் பண்ணி கருணா வர சொல்லு. நீயும் அவனும் சேர்ந்து ஒன்றா தேடுங்க. என்ன? சரிண்ணே. மகா, மகா எங்க இருக்கா? மகாக்கா, அக்கா என்ன விஷயம்க்கா? ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? ஐயோ, இவ மகான் தெரியுது. அது அவ பேர் என்ன? ஐயோ, டக்குன்னு வர மாட்டேங்குதே, ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஐயோ, நினைச்சாலே கை காலெல்லாம் நடக்குது. அதாம்மா
யார் அவ உன் அக்கா சொந்தக்கார அக்கா பொண்ணு. அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மகா, திவ்யாவை கூப்பிட ஆ. அவசரம். இப்பதான் திவ்யாக்காவும் அவரும் வெளியே போனாங்க. திவ்யாவும் அவரும் வெளில போயிருக்காங்களா? ஏ அவங்க 2 பேரும் ஏன் வெளில போனாங்க? நீ ஏன் கூட போல? அக்கா, இப்ப அதுவாக்கா பிரச்சனை. அவங்க எதுக்கோ வெளியே போனாங்க. இவருக்கு வேலை இல்ல, போகல. ஷோ, உங்களுக்கு இப்ப அத பத்தி என்ன? சரி 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 அது ஐயோ ஐயோ என்னக்கா, என்ன என்ன பண்றது? பிரச்சனை? அத முதல்ல சொல்லுங்க. ஐயோ மகா, ஜெயந்தி அக்கோட ஹஸ்பண்ட் இருக்காருல, திவாகர், அவர் வந்திருந்தாரு. ஆமா, சந்தோஷமான விஷயம் தான். இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் புருஷன் வந்ததுக்கு நானே சந்தோஷப்படல. நீ ஏன் சந்தோஷப்படுற? இங்க பாரு, திவ்யா அடிச்சது என் புருஷனை தான். ஆ, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஐயோ, என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா மகா, அவர் வந்த உடனே திவ்யாவை தேடி தான் போயிருக்காரு. இத உடனே திவ்யா கிட்ட சொல்லி ஆகணும். முதல்ல திவ்யாக்கு ஃபோன் போடு. ஆ, ஆ. ஷோ எடுக்கலக்கா. அக்கா, இப்ப நம்ம போய் உடனே திவ்யாவை நேர்ல பார்த்து சொல்லி ஆகணும். இல்லனா இது ஆம்பளைக்கு பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எல்லாருக்குமே ஆபத்து. ஐயோ ஆனா எத்தனை நாள் தான் நம்ம திவ்யாவை மறைச்சு வைக்கிறது? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முதல்ல திவ்யாவை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட விஷயத்த சொல்லுவோம். மத்தத அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வா வா வா. ஐயோ, ஆ புரியல புரியல. டேய் டேய் கர்ணா, தூர் கடா. டேய் அவதாடா ஆ, ஆ, மாட்டிக்கிட்டாடா. வாடா. நான் எங்கண்ண? இப்பதான்டா பார்த்தேன். இங்க தான்டா இருந்தா. இங்க யாரையுமே காணும். என்ன நீ போன் பேசிட்டு வரதுக்குள்ள அவ எங்கே போயிட்டாடா? எங்க கிட்ட இல்லாத மருந்தே இல்லம்மா. பேசாதவங்களையும் பேச வைக்கும், பேசிட்டு இருக்கிறவங்கள முடக்கி போடும். எல்லாத்துக்கும் மருந்து இருக்குமா. வாங்கம்மா வாங்க. அக்கா, ஏன்க்கா நின்னுட்டீங்க? இல்ல இந்து, எனக்கு ஒரு யோசனை. இப்ப என்னக்கா யோசனை? வாங்கக்கா போலாம், சீக்கிரம்க்கா. இரு, இப்ப சொல்லி திவ்யாவை நம்ம அலர்ட் பண்றோம்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு என் புருஷன் அவளை பாத்துட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்குதான் இந்த ஐடியா. திருவிழா முடிகிற வரைக்கும் என் புருஷன் திவ்யாவை பார்க்காம இருக்கணும்னா இதான் ஒரே வழி. என்ன ஐடியாக்கா? இரு சொல்றேன்.